கூட்டம் வந்து ஏப்ரல் 14 புதிய பொறுப்பாக நியமனம் பண்ணிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 15 வந்து சிவன் சொன்ன மாதிரி நம்ம மனசுக்கு என்னடா கொஞ்சம் ஜனலாம் கம்மியாக இருந்தா ஆனால் ஃபுல்லாக நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் உட்காந்து நல்லபடியாக பண்ணோம். இந்த பேனர்லாம் பார்த்துக்கணும். ஒரு மாநில தலைவரே ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. இது வரையும் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ அந்த வீடியோ எடுத்தாங்க அதை அனுப்பு, அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அதை அனுப்பு நடுவில் அவரே ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு ஆச்சு. அது இல்லாமல் வந்து பல்வேறு இடத்துல நம்ம விமர்சனம் பேசுனாங்க. என்னப்பா அன்னி போட்டா எல்லாமே பயணம் பண்ணிட்டு அன்னி போட்ட போடலைன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம அண்ணன் அம்சம் இருந்தப்போ இதெல்லாம் அன்னி போட்டான்றது வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கல. அவங்களாம் உருவாக்கிறாங்க. அன்னி போட்டா போட்டு அவங்க உருவாக்கிறாங்க தனித்தீமா. இது வந்து அன்னி போடணுன்றது வந்து ஒரு வயலாகவே நம்ம உருவாக்குறோம் ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்பி கான்செப்டில். அப்போ புதுசாக ஒரு 6 டீம் ரெடி பண்ணி அவங்க வந்து கட்சியை வந்து தோட்டத்துக்கெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு அன்னி போட்டாங்க. ஒரு தனி இயக்கமாக ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஒரு தேவை. ஆனால் மாநில தலைவர் வெளிஞ்சி வந்து நம்ம யார் அறிவிச்சாலும் அவங்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுதான் பிஎஸ்பி. இது இன்னைக்கு சுதாகர் தமிழ்நா மாவட்ட தலைவர் நாளைக்கு மாற்றுவாங்க. அப்போ இன்னைக்கு சுதாகர் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஆனால் பிஎஸ்பி கொள்கை நம்ம கிட்ட என்ன இருக்குது? நம்ம யானை நம்ம கொள்கை இருக்குது. சுதாகர் விட்டு அத்துக்கு போட்டு நம்ம ஆர்வம் ஏற்றுக்கணும். நம்ம கீழே இருக்கிற அடிப்படை தொண்டரை வந்து நம்ம பவுலாண்டையோ பெஸ்டினை கூட நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் நம்ம உண்மையாகவே இருக்கிற ஆள். ஆம்சார் சொல்றாரு, இவனெல்லாம் கம்யூனிஸ்டாக இருக்கணும்டா, இவனுக்கு கம்யூனிஸ்டாக இருக்கணும், இவனுக்கு கொள்கைகள் மாற மாட்டாங்க அப்படின்ற ஆளுங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பேர் எடுத்துருவோம். ஆம்சார் வந்து எல்லாம் சொல்றாரு, நம்ம தாமரை பக்கம் சின்ன யானை சொல்லி நிறைய பேசுறாரு. அவங்க அந்த சொந்த வாக்கில் அவனை காப்பாற்றணும். ஒரு உதாரணமாக இருக்கணும். நீ மாநில தலைவர் வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு அவரோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய இடத்துல வந்துச்சு. இப்போ அவர் போட்ட சின்ன போட்டு அழகு பார்த்தாங்க. அவங்க பெருசாக போட்டு இவர் தான் மாநில தலைவர் உலகத்துக்கும் நம்ம காட்டணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே காட்டணும். அவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து சார் நாங்கள் இங்கே வந்து இணைகிறோம், இந்த ஊரில் வரோம், இந்த ஊர் அவர் சொன்னார் இந்த ஊரில் நான் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறோம். திருப்பதி ஏன்னா நீங்கள் சேலத்துக்கு நீங்கள் சேலத்துக்கு வா அப்படின்னு நான் நீங்கள் பொறுப்பாளர்களாக நீங்கள் புதுசாக பொறுப்பாளர் வந்தாலும் பாரு நீ பார்ப்பாருன்ட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தான் உதாரணம். ஆம்சானுக்கு சுதாகர் போய் பாருங்க, தொகுதி தலைவர் நம்ம சுதாகர் பாருங்க, அந்த அரவணை தொகுதி பாருங்கன்னு சொன்னார். அதனால அந்த பேர் நம்ம இருக்கணும்னா இன்னைக்கு இந்த சக்ஸஸ் ஆனதையும் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும்? பூத்து கட்டமைப்பு பண்ணணும். இந்த பூத்து கட்டமைப்பு ஒரு நிர்வாகி வந்து ஒரு பொறுப்பாளரும் முக்கியமான நிர்வாகி தான். நம்ம இதெல்லாம் வந்து 5 பேர் நம்ம சாத்தியம் அது இது வந்து ஒரு சாத்தியமே இல்லை. இந்த 5 பொறுப்பை நம்ம பொறுப்பான முடியுமா பண்ணலாம். அப்படின்னா தான் நம்ம ஒரு பொறுப்பான ஆள். ஏன்னா நம்ம அடிப்படையே நம்ம வந்து ஒரு பூத்து பொறுப்பாளர் மாதிரி இருந்துடலாம். மெயினான பொறுப்பாளர்னா எனக்கு கஷ்டம் வரலாம், மெயினில் பொறுப்பு இருக்கிறேன், நகரத்துக்கு வந்துட்டு வந்து மட்டும் வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து கிளை பொறுப்பாளர் அவங்க கஷ்டப்பட்டாரு. ஏன்னா இங்கே இருக்கிற மெயின் பொறுப்பாளர் 50 பேர் நல்லா 100 பேர் நல்லா 100 பூத்து நம்ம ஃபுல் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற முதல் நம்ம என்னன்னா நம்மளுக்கு அரவணை சட்டமன்ற தொகுதி முதல் நம்மளுக்கு எது வரைக்கும் இருக்குது. எல்லாருமே வந்து அரவணை சட்டமன்ற தொகுதி நம்மளுக்கு இது வரைக்கும் யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. முதல் நகரம் 36 வார்டு, இந்த 36 வார்டு எது வரைக்கும் வருது அது நம்ம பார்க்கணும். 36 வார்டு 36 வார்டில் ஒன்றியம் எவ்வளோ? 42 பஞ்சாயத்து நம்மளுக்கு சுற்றுருக்காங்க. ஆனால் 42 பஞ்சாயத்து இல்லை. ஆனால் பஞ்சாயத்தில் நம்மளுக்கு வந்து 26 பஞ்சாயத்து இருந்துச்சு. காவல் பக்கம் நெம்பிலி ஒன்றியங்களாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு எது வரைக்கும்னா சோழனும் செம்பல் வரைக்கும் வருது. இந்த பக்கம் திருத்தணி சைடு பார்த்தா ஜிஆர்டி ஒரு முஸ்லீம் ஏரியா பாஷா ஏரியா அந்த வரைக்கும் வருது. பெண்களுக்கு பாஷா இருக்குது. இந்த பக்கம் வந்து ஆனப்பாளையம் இப்படி சமையலில் பார்த்தா நம்ம தப்பால கூட்டுரோடு செக் போஸ்ட்டு அணைக்கட்டத்தூர் அந்த ஊர் வரைக்கும் இருக்குது. இந்த பக்கம் பல்லூர் சோழிங்க காஞ்சிபுரம் கோயிலில் பல்லூர் இருக்குது. இந்த பக்கம் சிந்தமல்லி நெல்லி சிந்தமல்லி அரும்பாக்கம் இப்படி ஒரு சொன்னையா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்குது தெரியும். ஏன்னா அங்கே போகலாமா இங்கே வரலாமா இல்லை அதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டம். நம்ம மாவட்டம் வரைக்கும் பேசுகிறேன். அதப்போ சோழிங்க எடுத்து நம்ம அதை நம்ம பாராஜி இதெல்லாம் சோழிங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் நாங்கள் பார்த்து போகிறோம். உங்களுக்குள்ள அது விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, எத்தனை ஒன்றியம் இருக்குது. உங்களை வந்து ஒரு 6 வருஷம் கேட்பாரு, நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிறப்பா என்ன பொறுப்பு இருக்குல்ல, எத்தனை ஒன்றியம் இருக்குது என்ன பண்ணுவேன்? ஏன்னா என்னை கேட்டுருக்காங்க. நான் நகர இளைஞர் தலைவர் அப்போ ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. நான் சாதாரண இளைஞர் தலைவராக என்னை வேட்பாளர் அறிவிச்சிட்டப்போ என்ன ஒன்றியம் தெரியல. அப்போ ஒரு கேள்வி எத்தனை ஒன்றியம் சொல்லுப்பாங்க தெரியல. அப்போ எத்தனை வந்து ஆரம்பம் நகரம் சொன்னேன். அப்போ 3 ஒன்றியம் இருக்குப்பா. அப்போ 3 ஒன்றியத்தை இப்போ ஒரு ஒன்றியம் எடுத்துட்டாரு. காலி பழத்தை பிடிச்சி தனியாக கொடுத்தாரு. அதனால் நம்ம ரெண்டு ஒன்றியமோ ஆரம்பம் ஒன்றியம் ஒன்று இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நமக்குள்ள ஒரு பொறுப்பு வந்து நிறைய பொறுப்பு இருக்குது. அதனால் நான் அவருக்கு கொடுத்துட்டேன் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் அடிப்படையாக வந்தால் கூட படிக்கிற ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அப்போ வந்து மாணவர்களுக்கு கூட நம்ம பெருமை எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, மாணவர்கள் தலைவர் இது இளைஞர் தலைவர் மாணவர் தலைவர் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறேன். இது வந்து அடிப்படையாக ஒரு தலைவர் போகிறேன். இதெல்லாம்
சொன்னாரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் நம்ம ஒரு கட்டணம், கரண்ட் பில் கட்டணும், அது இல்லை. ஒரு பொறுப்பாளர் வேண்டி போகிறோம் சாவுக்கு, நம்ம மாணவர்களும் வாங்கிடுறோம் வச்சுங்க. ஒரு டெத்தாகனா அவங்க கையில் அந்த டைமுக்கு ஒரு ஃப்ரீசர் செலவு, ஏதாவது ஒரு சர்ச்சில் போனால் சொன்னாங்க, இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து ஃப்ரீசர்லாம் மருந்து இல்லை, அவங்க சாவு சொன்னாங்க ஃப்ரீசர் செலவுல சர்ச்சையை பேசுவாங்க. நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டைம்ல போயிட்டு மதுரை நான் போயிட்டு இல்லை ரயில்வே ஹாஸ்பிட்டல், ஆனால் அரபத்தில் போயிட்டு பொறுப்பாளர் தான் போயிட்டு மாலை இது போட்டாங்க, பந்து போட்டோம், சேப்பம் போட்டோம், எல்லாம் வேலை செய்யணும். அப்போ அந்த பொறுப்பாளர்களுக்கு ரொம்ப நம்ம வந்து நன்றி சொல்றோம். ஏன்னா ஒரு சாதாரண முக்கியமாக சொந்தமாக நம்ம போய் நிற்கிறது இல்லையோ, நம்ம பிஎஸ்பி பொறுப்பாளர் போய் நிற்கணும். அதை வந்து நம்ம என்னடா இது, அதை போய் ஃபஸ்ட்டு பொறுப்பாளர் வீட்டில் போயிட்டு ஷேர் பண்ணணும், நம்ம அம்மா எடுத்துக்கு மாலை வாங்கிக்கணும். அவன் சொல்கிறான், மாலை வாங்கிச்சியா, கேட்டு வாங்கிச்சியா, இது வாங்கிச்சிட்டா. அப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கி கட்டத்திற்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்மளுடைய நிதியில் ஏதோ ஒரு பங்கு 5,000 எல்லாரும் இருக்கிறதுனால கூட நம்ம கையால் கொடுக்கணும். கட்சி சார்பா அது வந்து நம்ம கட்சியில் வந்து வீட்டுக்கு ரொம்ப மதிப்பாங்க. பரவாயில்ல, பிஎஸ்பி வந்தாங்க, நல்லா வந்து ஒரு மதிப்பு செலுத்துறாங்க. அதே போல் நம்ம வந்து மீட்டிங் நடத்திட்டு நேரம் போன காரியத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டோம். ஒரு 25 பேராக சாப்பிட்டுருக்கோம், ஒரு பிரியாணிலாம் சாப்பிட்டோம். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்போ நம்மளாம் வந்து சார்ந்துருக்கணும். இப்போ 15 வந்து கட்சி தான் நிகழ்ச்சி உண்மையாகவே சொன்னாலுமே ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம். மாவட்டது, காஞ்சிபுரம், திருத்தணி எப்படி பார்த்தா காலை ராப்பில் பேசுகிறாங்க. செமையாக இருந்தது. நீ போகிற பாரு கரெக்டான பாருப்பா, நீ இவங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்காத, கரெக்டாக எடுத்துன்னு போகிற, நீ கட்சியை நடத்துகிறேன். அதுதான் எனக்கு ஏன் சொல்லிட்டேன், கட்சியை நடத்துகிறேன். இவ்வளோ பேர் வந்து தாசரை ட்ரெயின் கூட இல்லை, ட்ரெயின் கூட இல்லை, தாசரை கூட, ஆனால் வந்து எல்லாமே விட்டுருந்தேன். ஏன் கூட இல்லை எல்லாரும் அவன் கட்சி சார்ந்துக்கிறாங்க. அதை வழிநடத்து நான் வழிநடத்தினா எல்லாரும் சேர்ந்து மாவட்ட தலைவர் பொறுப்பேற்றுருக்காங்க. இதை நான் வழிநடத்துறதுக்கு நான் ரெடி. அதுக்கு நான் இதெல்லாம் உதவி தான் சக்ஸஸ் பண்ணிருக்கான். அதே போல் இளைஞரணி பொறுப்பு வாங்கினாலும் இல்லையோ, ஆனால் பேனரு எல்லாரும் வச்சுட்டு அவங்க தான். குறிப்பிட்டு வெங்கிட்டு ஒரு இட்டு வந்தாப்புல இன்னும் சொல்லிடலாம். அந்த தம்பி தான் வந்து இளைஞர்கள் உட்கார வச்சு நம்மலாம் ஒரு பெருமா ஒரு 25 பேர் தான் வந்துருக்கோம். அங்கங்க நம்ம ஊர் சைடு வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாக சரி, இவங்க சார்பாக சரி, எல்லாரும் ஒரு 10 இருந்தாலும் ஒரு 20 பேர் இருக்கவங்க வெங்கிட்டு வரலாம். வெங்கிட்டு அஜித் கைநூறு அஜித் இவெல்லாம் மூலாடி டீம் வந்தாலும் அவங்க செலவு பண்ணுறாங்க. அதே போல் பொண்ணையா வந்து இந்த தெரிவிச்சு பொருட்கள்லாம் இருக்குது. அந்த வரவேற்பு பொறுத்தவரை அவருக்கு ரொம்ப விழிப்புணர்வாக ஆயிடுச்சு. அந்த ஏரியாவில் நிற்க வச்சு பெரிய மாலை இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் வந்து அவங்க இவ்வளோலாம் வரவேற்பே கொடுக்கல. அவர் வரவேற்பு பயங்கரமாக அவர் ரொம்ப பிடிச்சா இருக்குது. வரவேற்பு செமையாக இருந்தது. அவர் பசங்களுக்கு அந்த மற்ற ரிப்போர்ட் எல்லா சவுண்ட் நியூஸ் இதெல்லாம் போடுறது அவருக்கு இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அது யாருன்னா எல்லாமே நம்ம இளைஞர்கள் மாணவர்கள் ரொம்ப சார்ந்து தான். அந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்று நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்ததுனால அந்த பெருமை வந்து மாவட்ட தலைவர் சார்ந்தது. அந்த வழியில் வந்து மாவட்ட தலைவர்கள் மேலாம் வச்சு சொன்னதுதான் நம்மளுடைய ஒத்துழைப்பு தான். அதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் நன்றி கொடுத்தாது. இன்னும் சாப்பாடு போட்டுக்கலாம் நன்றி கொடுக்குறது. நல்லா எதுவும் நிறையா பிரச்சனை முடிச்சுட்டு தான் வெளியே வந்துடும். அடுத்து ஏப்ரல் 14 வந்து நிறைய நாளும் என்னடா இது நிகழ்ச்சி நடத்துனாரு, செட்டுக்காரன் வரா, சாப்பாட்டுக்காரன் வரா, இவங்க நீ சொந்த பொண்ணு காலி கட்டி கரண்ட் இருந்தா கூட பக்கத்தில் இருந்து நிற்பான். நிற்பான் இல்லையா? சமையல் வருவா, சமையல் வருவா, எவ்வளோ ஒருத்தர் வருவோம், எவ்வளோ ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் வருவோம். அது போல வந்து நிகழ்ச்சி தான். இதெல்லாம் வந்து எல்லாம் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கொடுக்கலாம். சசனப்பாவா மூடி கீழே விழா காலை கீழே ஊற்றுவாங்க. இதெல்லாம் வந்து 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். அவ்வளோ காலம் இருக்குது. 1 மணி தானே சாப்பிடுவாங்க. இது முடிச்சு பொறுப்பு வர அடிக்கடி. இப்போ 14 ஏப்ரல் 14 வந்து ஒரு நிகழ்ச்சி நாங்கள் வந்து எல்லாருமே கூடி பேசுகிறோம்னா ஒரு நகர சார்பா ஒரு 10 இடம், ஒன்றிய சார்பா தொகுதி ஒன்றிய எல்லாம் சார்பா ஒரு 10 இடம் பொறுப்பு எடுத்துக்கிடுவோம். யாருன்னா கொடியேற்ற நிகழ்ச்சி யாராவது இருந்தாங்கன்னா மெக்சிகன் நிகழ்ச்சியும் பொன்னையா அந்த பேர் 5 இடத்துல இருக்கிறவங்க கொடியேற்றுறோம். அந்த ஏப்ரல் 14 ஞாபகம் எல்லாத்தையும் 41வது ஆண்டு பிஎஸ்பி அதான் 41 கணக்கு விட்டோம். 1982 ஆரம்பிச்சு இதுவரையும் 41 வருஷம் ஆகும் இந்த கொடியேற்றினால. அதே போல் நம்ம எவ்வளோ பள்ளியில் வந்து ஒரு கொடியேற்றமாக ஞாபகமாக இருக்கும். அது ஏற்பாடு பண்ண வேண்டியது நம்ம
பிஸ்கட் கொண்டாடி தான் கல்வெட்டெல்லாம் ஏற்றி எலெக்ஷனுக்குள்ளே அதை இன்ஸ்டால் க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம கொடியேற்றுறோம். கொடியேற்றி அடையாளமாக வந்து நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போடுறோம். நம்ம தான் உதாரணமாக வரும். ஃபஸ்ட்டெல்லாம் அப்புறம் ஒரு அவ்வளோ தூள் ஆச்சு. அதே போல் நம்ம வழக்கத்தில் இப்போ ஆனந்தங்களில் அந்த அம்சாரோட வயதில் அவங்க ஒரு பேர் வச்சோம் சமூக தலைவர் நம்பிக்கை நாயகன். அவர் வந்து மீடியா ரீதியாகவும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சொன்னார். இது வந்து ஆம்சாருக்கு ஒரு பேர் டைப் வச்சுருக்காங்க நம்பிக்கை நாயகன் அப்படின்னு அது போல நான் வரமாட்ட ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கிக்கணும் சோசியல் மீடியாவில் எல்லாரும். இதில் இல்லாத இப்போ கௌரவ நகரில் நான் ஒரு ஐடி ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கிறேன். பெருசிய நகரில் நான் மாம்சாத்திரம் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். அப்படி ஐடி வந்து எடுக்கலாம். நான் எல்லா டேட்டும் போகிறது ஷேர் பண்ணி போகிறது நான் ஐடி இல்லை எல்லா டேட்டும் போகிறது இதெல்லாம் ஆரம்பிச்சு யாரும் தப்பாக போகிறாங்க அதை ஃபாலோ பண்ணி மாற்றிடலாம். இது யார் சொல்கிறேன்னா ஐடி ஃபஸ்ட்டு என்ன நிகழ்ச்சி நல்லா உடனே போகணும். ஒரு சின்னதாக யாரோ ஒரு காரணத்தில் நம்ம இப்போ சொன்னால் நம்ம கூட இருக்கிற வேலை அதை போட்டோம்னா நம்ம கூட வேலை இருக்கலாம் இப்படி பார்க்கலாம். ஆனால் அவங்க ஆல்பாடுக்குள்ள அவங்க போய் வாங்க விடுறாங்க. அவங்க வந்து சொல்லலாம் அப்போ எல்லாருமே சொல்லலாம். அப்போ அந்த போல வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இல்லாமல் நம்ம சாமிகள் மீட்டிங் ஆகுது இன்னும் சக்ஸஸ் ஆச்சு மேக் பண்ணி போனால் ஏன் பரவாயில்ல வந்து லட்சணா நிகழ்ச்சினா ஹெல்மெட் பேர் நினைச்சேன். நம்ம ஒரு ஹெல்மெட் பேர் ஒரு 50 பேருக்கு 100 பேர் செலக்ட் பண்ணலாம். ஒரு 50 பேர் புதுசாக கொடுத்து லிஃப்ட் யாராவது கொடுத்து அவங்க கொடுத்து வளர்த்து அவங்க பைக் 4 பேர் வரும். வந்து நம்ம கோயில் ஒரு சிலைக்கும் எஸ்ஆர்எல் சிலைக்கு மார்க்கெட்டை அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதை பார்ப்போம் நம்ம ஐஎஸ்எல் கொடுக்கணும் சிபிஐ கொடுக்கணும் போலீஸ் கொடுக்கணும் வந்து ஏறுவோம். எந்த விஷயம்லாம் வந்து மாறப்பட்டாங்க எந்த அமைப்பெல்லாம் அவங்க மாறப்பட்டாங்க இவங்களுடைய சேர்த்து எவ்வளோ இருந்துச்சு இவங்களுடைய நிலம் எவ்வளோ இருந்தாங்க பார்ப்போம். அப்போ இவங்களுடைய வீக்னஸ் எப்படி இருந்துச்சு இந்த கட்சி எப்படி இருக்கு பார்ப்போம். மெயினாக எல்லாம் குடி எப்படி கட்சி பண்ணுறாங்களா உங்களுக்கு டிசிப்ளினாக வராங்க அந்த கட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பேர் வருமா நீங்கள் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் மேக்ஸிமம் ஒயிட் ஷர்ட் இதை போட்டு வரணும். புதிய பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக போன முறை வந்து மாநில தலைவர்களுக்கு முன்னாடி கார்த்திகை சொன்னேன் மாணவர்கள் கார்த்திகா கார்த்திகா போனாப்புல சர்வீஸ் சொல்றாங்க. சர்வீஸ் போனாப்புல மாநில தலைவராக சொல்லிட்டு அவருக்கோட கைது கொடுத்தாங்க. அப்போ மாநில தலைவர் வந்து பழைய அவசரத்தில் வாகனம் பார்த்தாப்புல ஓவனுக்கு பார்த்தாங்க மாணவர்கள். அப்போ நான் பண்ணேன் நான் ஓடுற பாடுறது நான் ஓடுறேன் ஓடுறேன் இங்கே பக்கத்துல இருக்க மாதிரி பக்கத்துல மாநில பக்கத்துல அங்கேயே ஓடுது ஓடு ஈகேஸ் நம்ம அது பண்ணி போட்டு வாரி விடாத ஐஎஸ் ஐஎஸ் சொல்கிறேன் நம்ம இதுவரையும் ஓடி வந்ததில் அவசர சிலையை புதுசாக வந்த மாநிலத்தில் ஐஎஸ்எல் பார்ப்பதாக ரொம்ப வருத்தமான இதெல்லாம் காவல்கள் நிறைய ஆர்வப்படம் நம்ம புதுசாக போகணும்னா நாங்கள் நிறுத்திட்டு அதே மாதிரி அதை சொன்ன மாதிரி மேடையில் யாரையும் வந்து சின்னதாக வச்சு ஓகே அதோட மனசு கஷ்டமாக வருதுன்னா அப்படியே விட்டாச்சு. புதுசாக இருக்கிறாங்க பசங்க ஆளுங்க இருக்கிறாங்க சரி நிற்கிறாங்க அந்த யாரும் இறங்குனாங்களா இறங்கு சொல்லிட்டாரு இது போட்டாரு அந்த மனசில் 1000 பண்ணி அப்படியே விட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று அந்த வீடியோ கம்பெனியில் சட்டம் பண்ணிக்கிறது அந்த பதிவாகும். ஏன்னா இங்கே ஆம்சனை சட்டத்துக்கு அந்த போட தான் பதிவாகி நான் அவ்வளோ பேர் விளம்பரமாக ஆம்சனை சின்ன நினைக்கிறாரு ட்ரெயினர் நினைக்கிறாரு பண்ணுறாங்க. அதே ஒரு மூச்சை பின்னாடி வீடுங்களா பேசுவோம் சாப்பிட்டாங்க சொல்லல ஆனால் வந்து சரி செஞ்சுட்டாரு அந்த மாதிரி ஒரு அடையாளமாக நாளைக்கு நம்முடைய குழந்தைங்க எல்லாம் பேசுவோம். அதனால் ஞாபகம் பரவாயில்ல இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒரு கிராமமாக நம்மளுடைய பாபசாலியுடைய போட்டோ வச்சு அவங்க எல்லாம் எப்போ பண்ணாலும் டிசம்பர் ஆகணும் பெரியவங்க பண்ணலாம் டெய்லர் ஆகுது ஆனால் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் ஒத்துழைச்சு இவங்க எட்டு வர முடியும் செஞ்சால் பண்ணலாம். ஆனால் ஏப்போ பண்ணது வந்து எல்லாத்தையும் பண்ணணும். அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக பண்ணுவோம். அந்த ஊரில் பாபா அம்பேத்கர் இயக்கம் இந்த இடம் அதனால் வந்து நல்லா பண்ணுறாங்க. இது விட்டுங்களோ இன்னும் சக்ஸஸ் பண்ணி டிசம்பர் ஆக இன்னும் நம்ம ஒரு பெரிய தேர் அவருக்கு பாபா சாஹேப் தேரை எடுத்துறதுக்கு அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வந்து ஜனத்தை சேர்த்துக்கணும்னா அது கன்ஃபார்மாக பண்ணலாம். டிசம்பர் ஆகுது அது எலெக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துறாங்களா தெரியல. கண்டிப்பாக டிசம்பர் ஆக பண்ணலாம். ஏப்போ பண்ணலாம் அக்கா தான் பண்ண முடியாது.
இப்போ டிசம்பர் சக்ஸஸ் பண்ணால் நம்ம ஞாபகத்தை கொடுத்தோம். ஒவ்வொரு கிராமமும் யாரை கூப்பிட்டீங்களோ அவங்க ஊரில் இல்லை இந்த மாதிரி செக்டார் தலைவர் புதுசாக உருவாயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு பாபா சாஹேப் வச்சு நம்மளுக்கு கொடி கம்பல்சரி இருக்கணும். யாரும் பாபா சாஹேப் 100 பேர் கொண்டாடுவான், அதெல்லாம் முடியல. பாபா சாஹேப்புடைய பக்கத்தில் ஒரு கொடி, கையில் ஒரு கொடி, யாருக்கு வேணும் கொடி இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த கிளை கொடுத்து நம்ம போட்டால் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் புதிய பொறுப்பாளர்கள் நம்ம சேவை பொறுப்பாளர் கார்த்தியோ, இளைஞர் தலைவரும், துணைத்தலைவர், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஏன்னா மாவட்ட பொறுப்பு நிறைய இருக்குது. எல்லாரும் வெயிட் பண்ணுவேன், நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு நான் அறிவிச்சுக்கிறேன், இப்படிலாம் வெயிட் பண்ணாங்க. இப்போ பொறுப்பாளர்கள புதிய பொறுப்பாளர் அறிவிக்கிறேன். ஒவ்வொருத்தரா வந்துருக்குன்னா பொறுப்பாளர் வாங்கி போயிட்டு வீட்டில் இருந்து அப்போதான் வந்து இருக்கணும். 2 மீட்டிங் 3 மீட்டிங் நல்லா பார்ப்போம். ஏதோ ஒரு காரணம்னா விட்டுலாம் 6 மீட்டிங் பொறுப்பு அறிவிச்சுனால எனக்கு கேட்காம ஒரு கேள்வி எனக்கு கேட்காம அறிவிக்கிறீங்கன்னா அதெல்லாம் இல்லை. பார்த்து பொறுப்பு போட்டுட்டே இருப்போம். ஒரு கிராமத்துக்கு 5 குரூப் 10 குரூப் போடும். இதுக்காக ஒரு ஏழு நேரத்துக்கு நீங்கள் வந்து உள்ளாட்சி தலைவர் ஆகணும், வார்டு மெம்பர் ஆகணும், இங்கே வந்து கவுன்சிலர் ஆகணும். அது நான் வேலை காலம் போனதுன்னா 10 பொறுப்பு போகலாம், 20 பொறுப்பு கூட போடலாம். ஏன்னா பொறுப்பு இருக்குது. மொத்த பேரும் அவங்க ஃபுல் பண்ணி போனால் போதும். அந்த ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் அந்த முறை வந்து பண்ணணும். 1000 பேர் ஆகணும். ஒரு போராட்டம் எடுத்து நடத்தோம்னா ஒரு வழிநேரம் அது எல்லாமே ஒரு அதனால் இப்போ ஒரு புதிய பொறுப்பாளரை வேணும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெஸ்டேட் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய் சந்தா, மாத சந்தா. இந்த 100 ரூபாய் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காலண்டரு, டிஷர்ட் போடலாம். உங்களுக்கு தேவையானதை நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஃபோட்டோஸோ, புதுசாக வர புக்ஸோ, அன்புடைய புக்ஸோ அதெல்லாம் உருவாக்கணும். அப்போ உருவாக்கப்போ நம்ம தலைமை வாங்கிட்டு யாராவது நிதி கொடுத்தாலும் அவங்களும் கொடுக்க முடியும். எனக்கு கொடுத்தாலும் நிதி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தேவை செய்யணும். உங்கள் 100 ரூபாய் கொடுத்தா அது சந்தாச்சிட்டு கொடுக்குறாங்களா, அந்த சந்தாச்சிட்டு ஃபஸ்ட்டு வச்சு வீட்டு வச்சு அது முடிச்சுட்டு உறுப்பினர் நடக்கும். அதுவும் தரப்போம். வியாபாரம் பண்ணாது சக்ஸஸ் பண்ணிக்கோன்னா பேரணி நடக்கும்போது திருப்பி பேரணி நடந்தா டைம் சொன்னால் 9 மணி, மேக்ஸிமம் 10 மணி. அதில் வரணும். நான் 50 பேரோட 20 பேரோட நான் டைம் ஒரு டைம் தான். ஒரு 40 பேர் 9 மணி டைம் போட்டால் காலையில் போயிட்டோம்னா நல்லா இருக்கும். வெயிலாக இருக்குது. காலையில் போயிடுமா 40 எல்லாம் பைக்கில் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பண்ணாங்க. ஓகேவா? புதிய பொறுப்பாளர்